நான் எந்த திக்கில் போனாலும் எங்கே இருந்தாலும் எனக்கு உங்களோட பாதாம்புஜத்தை மறக்கவே கூடாது. திவ்யமான விமானம் ஆகாசத்துலேருந்து வரதை பார்த்ததுமே எல்லா ஜனங்களும் ஓடி வந்துவிட்டா. திவ்யமான தேவன் முன்னாடி நிற்கிறானு, என்ன நடந்தது சொல்லி எல்லாரும் கேட்குறா. ஒரு குலத்தையே இல்லாக்கி ஆக்கிவிடும், சமூலம் அந்த குலத்தை மூலத்தோடு தகிப்பிச்சுவிடும். பிராமணனோடு சொத்தை அபகரிச்சால் உண்டாகக்கூடியதான பாபம். பிராமணன் கிட்டேந்து பலாத்காரேன அபகரிச்சு அதை உபயோகிச்சா என்ன ஆகும்? 10 தலைமுறை முன்னாடியும் 10 தலைமுறை பின்னாடியும் உள்ளவாளுக்கு நரகத்தில் துக்கங்கள் அனுபவிക്കേണ്ടി வரும். சொத்தை அபகரித்து அந்த பிராமணனை அழவிடுத்தி விட்டுனா அவரோட கண்ணிலேருந்து எவ்வளோ துள்ளி ஜலம் தாழ விடுறதோ, அந்த ஜலம் எவ்வளோ அணுக்களை ஸ்பர்சிக்கிறதோ, அவ்வளோ அணுக்கள், எத்தனை அணுக்கள் எண்ணிட்டுனா அவ்வளோ வருஷங்கள் கும்பிபாகம் சொல்கிற நரகத்தில் அகப்பட்டு மேலே பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணுறான். பகவான் ஆரியோ பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணுறான். ஆறு பார்த்து பிரார்த்தனை பண்ணுறான், ஹே பகவானே சொல்லி ஆரியோ கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன். எனக்கு நான் ஒரு காலம் பிராமணனோட முதல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அபகரிக்க கூடாது. भवे भवे यदा भक्ति पादयोस्तव जायते तदा कुरुष्व देवेश नाथस्त्वं नो यत प्रभो नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमन तं नमामि हरिं परं। नमो महावदान्याय कृष्णप्रेमप्रदायते कृष्णाय कृष्णचैतन्यनाम्ने गौरत्विषे नमः। हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद। அப்போ நேற்றுக்கு நிருகன் சொல்கிற அந்த மகாராஜாவோடு பூர்வ கதை பார்த்தோம். என்னனால துவாரகாபுரத்தில் ஒரு கூப்பத்தில் ஓந்தா, சாமிலியன் சொல்லுவா ஓந்துன்னா, அந்த ஓந்தா கடந்துட்டு இருந்தான் நிருகன் சொல்கிற அந்த ராஜா. அதுக்கு என்ன காரணம், அப்படி ஒரு சரீரம் கிடைச்சதுக்கு என்ன காரணம் சொல்லி அந்த கதையெல்லாம் சொல்கிறார். இக்ஷ்வாகு குலத்தில் ஜனிச்ச தான வீரனாக்கும் தான் சொல்லி தன்னைத்தானே சொல்லிக்கிறான் நிருகன். பகவான் கிட்டக்க தன்னை பற்றி சொல்லிக்கிறான். தானம் நிறைய பண்ணுவார். நிறைய கோக்கள், கன்யகைகள், ஆனைகள், குதிரைகள், பிராமணாளுக்கு நிறைய மனசு நிறைஞ்சு கொடுப்பார். லட்சம் லட்சம் கோக்களை தானம் பண்ணிகிட்டே இருக்கார். அப்படி பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் தெரியாக்கி, நிருகன் சொல்கிற அந்த ராஜாவுக்கு தெரியாக்கி ஒரு தப்பு பற்றி கொடுத்து, தானம் பண்ணினதான ஒரு பசு அந்த பிராமணன் கிட்டேருந்து உதறிண்டு திருப்பி தானம் பண்ணக்கூடியதான பசுக்கள் எங்கே இருக்குமோ அந்த கொட்டாயிலே வந்து உட்காந்துட்டு கொடுத்து, இது தானம் பண்ணின பசுவாக்கும் சொல்லி தெரியாக்கி நிருகன் சொல்கிற அந்த ராஜா 2வது தடவை அந்த பசுவை வேறொரு பிராமணனுக்கு தானம் பண்ணினார். அப்போ முதல்ல தானம் பண்ணின அந்த பிராமணன் வந்து சண்டை போட்டான். 2 பேரும் தமிழில் வாக்குவாதம் ஆகிடுத்து. அப்படியே ஈகோ ப்ராப்ளம் ஆனனால 2 பேருக்குமே ஸ்வார்த்த சாதகான்னு சொல்லி விசேஷனம் போடுறா. அவாவாளுக்கு அவாவா காரியம் முக்கியம். இந்த பசுவுக்கு பதிலாக 1,00,000 பசு தரேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த பிராமணால் ஒத்துக்கலை. இந்த பசுவே தான் வேணும்னு சொல்லி 2 பேரும் நின்னா. அவசானம் 2 பேரும் இந்த பசு எனக்கு வேண்டாம் சொல்லிட்டு ராஜா கிட்டக்கே கொடுத்துட்டு திருப்பி போயிட்டா. அவளுக்கு பிடிக்கலே, மனசு நொந்து கொடுத்து, அதனால அவள் வேண்டாம்னு சொல்லிட்டு 2 பேருமே போய்விட்டா. அந்த ஒரு சங்கடம், தர்ம சங்கடத்தால் நிருகன் ரொம்ப தபிச்சார், கிளேஷிச்சார். இதுவரை ஒரு பாப்பமும் பண்ணாக இருந்த அந்த நிருகன் அந்த ராஜா கிட்டக்க யமதூதாள் வரவே இல்லையா. ஆனால் இந்த ஒரு பாபம் சொல்கிற வியாஜத்தை வச்சுட்டு அவள் வந்து நிருகனை
யமதர்மராஜாவோட புரிகி கொண்டு போகிறா. அங்கே யமதர்மராஜா கேட்குறார், ஒரே ஒரு பாபம் பண்ணியிருக்கா இந்திருக்கா, அதை முதல்ல அனுபவிக்கிறியா இல்லை புண்ணியத்தை அனுபவிக்கிறியா? அப்படி கேட்டதுமே ராஜா இந்த ஒரு பாபத்தை நீக்கிக்கணும்னு சொல்லி நினச்சார். அதனால பாபம் அனுபவிச்சு விட்றேன் முதல்ல சொல்கிறத. சரி அப்படியே ஆகட்டும் சொல்கிறது. அங்கேருந்து மடேல்னு தாழ விழறான் மிருகன். தாழ விழற சமயத்தில் அந்த ராஜ சரீரம் மாதிரி ஓந்தோட சரீரம் வந்து கொடுத்து பகவானோட துவாரகையில் இருக்கிற ஒரு கூப்பத்தில் போய் விழறான் மிருகன். காலங்காலமாக அந்த ஆனர்த்தம் சொல்கிற தேசத்தில் பகவானெல்லாம் குடி வரத்துக்கு முன்னாடியே அந்த தேசத்தில் வந்து கிடக்கிறான் மிருகன். திரேதாயுகத்தை ராஜா இது, இக்ஷுவாக்கு குலத்தில் பிறந்தவன் சொல்கிறது. அந்த காலத்தில் இருந்த ராஜாவாக்கும். அப்போ காலங்காலமாக துவாபர யுகம் அவசானிக்கிற சமயத்தில் தானே பகவான் கிருஷ்ணன் அவதரிச்சிருக்கார். அப்போ அந்த காலம் வரையும் அந்த கூப்பத்திலேயே கடந்துட்டு இருந்தான். யாதிருச்சிகமாக பகவானோட பாலகன்மாரெல்லாம் விளையாடுற சமயத்தில் இந்த ஓந்து கண்ணில் பட அந்த குழந்தைகள் பகவான் கிட்ட போய் சொல்ல பகவான் வந்து ஓந்தோட சரீரத்தில் இருக்கிற அந்த ராஜாவை உத்தாரணம் பண்ணுறார். பகவானோட கரஸ்பர்ஷம் ஆனதுமே சாபம் விலகி விடுத்து பின்னையும் ராஜா எப்படி இருந்தாரோ அந்த திவ்யமான சரீரம் அவருக்கு கிடச்சிது. அவர் இந்த கதையெல்லாமே பகவான் கிட்டக்க சொல்லறார். அதுக்கப்புறம் பகவானை ஸ்துதிக்கிறார். பகவானோட இந்த ஒரு தர்சனம் எனக்கு கிடைச்சதே, முமுட்சுக்கள் கல்லவோ உங்களோட தர்சனம் கிடைக்கும், முகுந்த நல்லவா நீங்கள், முக்தி நிலைய நல்லவா. அப்படி இருக்கிற உங்களை மாம்சேக்ஷணங்களான இந்த 2 கண்களால் நான் பார்க்குறேனே, நான் என்ன பாக்கியம் பண்ணினேனோ. இப்படி மூடனாக இருக்கிற எனக்கும் நீங்கள் தரிசனம் தந்தேளே, அதுக்கு காரணம் என்னோட பாக்கியம் அல்ல உங்களோட கருணையாக்கும் சொல்லி நிருக மகாராஜா ஸ்துதிக்கிறார். அதுக்கப்புறம் என்ன சம்பவிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் உள்ளது இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம் 27ஆம் ஸ்லோகத்திலேருந்து. தேவதேவ ஜகநாத கோவிந்த புருஷோத்தமா நாராயண ஹிருஷிகேஷ புண்ணியஸ்லோகாச்சுதாவ்யய अनुजानीहि मां कृष्ण यान्दं देवगतिं प्रभो यत्र क्वापि सतश्चेतो भूयान्मे त्वत्पदास्पदं देवदेव जगन्नाथ गोविन्द पुरुषोत्तमा. பக்தியோட ஆதிக்கத்தால் பகுவிதமாக பகவானை சம்போதனை பண்ணுறார் மிருகன். ஹே தேவதேவா, தேவாதிதேவா, ஜெகநாதா, கோவிந்தா, புருஷோத்தமா, நாராயணா, ரிஷிகேஷா, புண்ணியஸ்லோகா, அச்சுதா, அவ்யயா, ஹே பிரபோ, ஹே கிருஷ்ணா, நான் இத்தனை காலமும் என்னோட பாபத்தோட பலம் அனுபவிச்சாச்சு. இனிமே கோடிக்கணக்குக்கு சுகிருத்தம் பண்ணியிருக்கேன் பகவானே, நிறைய தானம் பண்ணினால அதையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக நான் ஸ்வர்க்கத்துக்கு போக இச்சிக்கிறேன். அதுக்கு நீங்கள் எனக்கு அனுஜ்ஞை தரணும். உங்களோட ஆத்மியை வாங்கிட்டு உங்களோட சம்மதத்தோடு நான் ஸ்வர்க்கத்துக்கு போகிறேன்னு சொல்லி மிருகன் இப்படியே கூப்பு கையோட பகவானுக்கு முன்னாடி இப்படி நமஸ்காரம் பண்ணிட்டு நிற்கிறார். ஆனால் ஒரு வேண்டுகோள் அவருக்கு, பகவானை பார்த்ததுக்கப்புறம் சுகிருத்தத்தோடு பலம் அனுபவிக்க போகிறோம்னு சொல்கிற குஷி ஒன்றும் இல்லையா மிருகனுக்கு. பகவானை பார்த்ததுக்கு அப்புறமும் யாருக்கும் அந்த ஆசையெல்லாம் வந்துவிடுமோ, ஆனாலும் போய்த்தான் ஆகணும். அவ்வளோ திருடமான பக்தி இல்லையோ என்னவோ, அதனாலே இருக்கலாம். அல்லைன்னா அதை போய் அனுபவித்தாலும் என்ன இவ்வளோ தானம் பண்ணியிருக்கோமே அதை அனுபவிச்சு விடலாமே சொல்லி உள்ள மனசில் எங்கேயோ ஏதோ கோணில் இருக்கோ என்னவோ தெரியாது. ஆனாலும் ஒரு ஆசை அவருக்குள்ள பக்தி இருக்குது. இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த எல்லா ராஜாக்கன்மாருமே பகவத் பக்தாள் அல்லவா. அதனால் அவரும் பக்தியோட பகவான் கிட்டக்க சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யத்ர க்வாபி சதச்சேதோ பூயான்மே த்வத்பதாஸ்பதம். நான் எந்த திக்கில் போனாலும் எங்கே இருந்தாலும் எனக்கு உங்களோட பாதாம்புஜத்தை மறக்கவே கூடாது. நான் என்னோட மனசு எப்போவுமே உங்களோட பாதத்தில் ஒட்டியே இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறார். உங்களோட பாதமாகிற ஆசிரியத்தோடு கூடினவனாக நான் இருக்கணும், என்னோட மனசுக்கு ஆசிரியம் உங்களோட பாதமாக இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறார் மிருகன். பகவானும் அனுகிரகம் பண்ணறான். நமஸ்தே சர்வபாவாய பிரம்மணே நந்த சக்தயே கிருஷ்ணாய வாசுதேவாய யோகானாபதயே நமஹ. நமஸ்தே சர்வபாவாய. நமஸ்காரம் பண்ணறார் மிருகன். சர்வபாவாய, சர்வத்தோடும் சர்வபாவத்தோடும் காரணமாக இருக்கக்கூடியவன்
சர்வத்துக்கும் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடியவன். எல்லாமே பகவான்லேருந்து கிளம்பி வருது. சிருஷ்டியாதி கர்த்திருவம் இருந்தாலும் நிர்விகாரனாக இருக்கக்கூடியவன். பகவான் சிருஷ்டி பண்ணதான் எல்லாம் லீலா மாத்திரம். பகவானோட மனசு அதில் ஈடுபடுறதில்லை. அதில் தான் பண்ணறேன்னு சொல்கிற அபிமானமும் பகவானுக்கு இல்லை. நிர்விகாரனா, ஒரு விகாரவும் அடையாக்கி எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனாக இருந்துட்டுருக்கான். அனந்த சக்திமானாக இருக்கான். சர்வோபாதான ஸ்வரூபனாக இருக்கான். நிமித்த காரணம் உபாதான காரணம் ரெண்டும் பகவான் தான். இஷ்டாபூர்த்தாதி கர்மங்களோடு பலதாதாவாகவும் இருக்கான் பகவான். பலம் ஏதேது ஜீவன் என்னென்ன கர்மம் பண்ணுறதோ அந்தந்த கர்மங்கள் கூடியதான பலத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கான் பகவான். ஆனந்த மூர்த்தியாக இருக்கான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடியன உங்களுக்கு நமஸ்காரம் சொல்லி மிருகன் பகவானை ஸ்துதிக்கிறான். இத்யுக்த்வா தம் பரிக்ரம்ய பாதௌ ஸ்பிருஷ்ட்வா ஸ்வமௌலினா அனுஜ்ஞாதோ விமானாக்ரம் ஆருஹத் பஷ்யதாம் ந்ருணாம். இத்யுக்த்வா தம் பரிக்ரம்ய இதி யுக்த்வா, இப்படியெல்லாம் பகவானை ஸ்துதிச்சதுக்கு அப்புறம் பகவானை பிரதட்சிணம் பண்ணறான் மிருகன். பிரதட்சிணம் பண்ணி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணறான். அப்படி பண்ணி கூப்பு கையோட பகவானை ஸ்துதிச்சதுக்கு அப்புறம், நமஸ்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் ஸ்வர்க்கத்துக்கு போகலாம்னு சொல்லி இச்சிக்கிற சமயத்தில் பகவானும் அனுஜ்ஞை கொடுத்து விட்டான். உடனே ஆகாசத்துலேருந்து திவ்யமான ஒரு விமானம் தாழ் அப்படியே இறங்கி வருது. அதுக்குள்ளே அங்கே எல்லாருமே, ஊரில் இருக்கிற எல்லாருமே வந்து கூடி விட்டா. திவ்யமான விமானம் ஆகாசத்துலேருந்து வரதை பார்த்ததுமே எல்லா ஜனங்களும் ஓடி வந்து விட்டா. எல்லாரும் கிருஷ்ணனோட அந்த உபவனத்துக்கு ஓடி வந்து விட்டா. எல்லாரும் பார்க்குறா, ஒரு திவ்யமான தேவன் முன்னாடி நிற்கிறானு, என்ன நடந்தது சொல்லி எல்லாரும் கேட்குறா. அப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்க மிருகன் சொல்கிற அந்த ராஜா திவ்யமான அந்த விமானத்தில் ஏறி உட்கார்றார். அது அப்படியே உயர்ந்து சொர்க்கலோகத்துக்கு போகிறது. கிருஷ்ண பரிஜனம் பிராஹ பகவான் தேவகி சுதஹ பிரம்மண்ய தேவோ தர்மாத்மா ராஜன்யானு அனுஷிக்ஷயன். கிருஷ்ண பரிஜனம் பிராஹ பகவான் தேவகி சுதஹ தர்மாத்மா பிரம்மண்ய தேவஹ பகவான் தேவகி சுதஹ. பகவானுக்கு என்னெல்லாம் விசேஷனம் பாருங்க. முதல்ல பகவான் சர்வைஸ்வரிய பரிபூர்ணன், தர்மாத்மா, தர்மஸ்வரூபனாக இருக்கான். தர்மஸ்ய பிரபு அச்சுதஹா, அச்சுதன் அல்லவா தர்மத்துக்கு பிரபு, தர்மமே ஸ்வரூபமாக இருக்கான் பகவான். பிரம்மண்ய தேவஹ, பிராமண பக்தனாக இருக்கான் பகவான். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய தேவகி புத்திரனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ராஜாக்கன்மாரை அனுசாசனம் பண்ணணும்னு சொல்கிற இச்சையோட தன்னை ஆசிரிச்சுட்டு இருக்கிற அந்த குழந்தைகள், பகவானோட புதல்வன்மார், அதுவும் போலாக்கி அங்கே பிரஜைகளெல்லாம் கூடி விட்டா, மந்திரிமாரெல்லாம் கூடி விட்டா. அவளெல்லாம் கேட்கும்படியா கொஞ்சம் காரியங்களை பகவான் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? இப்போ நடந்ததே, ஒரு காரியம் நடந்ததே. மிருகன் வந்தான், மிருகனுக்கு ஸ்வர்கலோக பிராப்தி கிடச்சி கொடுத்து, மிருகனோட கதையெல்லாம் எல்லாரும் கேட்டா. இதுலேருந்து என்ன புரியுறது? இதனோட பாட்டம் லைன் என்னது? பகவான் தானே சொல்லணும். பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். துர்ஜரம் பத பிரம்மஸ்வம் புக்தம் அக்னேர்மனாகபி தேஜியசோபி கிமுத ராஜ்ஞாமீஸ்வரமானினாம். துர்ஜரம் பத பிரம்மஸ்வம் புக்தம் அக்னேர்மனாகபி தேஜியசஹ அக்னேஹே அபி. அக்னிய மாதிரி உட்கடமான சக்தி உள்ளவாளுக்கு போலும் பிராமணனோட சொத்து கொஞ்சமோது அபகரிச்சா கூடி அவெல்லாம் அதப்பதிச்சு விடுவான். பகவான் என்ன சொல்றான்னா, அதாவது ஒரு பிராமணன் இருக்கான், ஒரு சத்பிராமணன் இருக்கான். அந்த பிராமணனோட கிரகத்தில் அக்னி பத்தின்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அந்த அக்னி அப்படியே அந்த கிரகத்தை புதிச்சுன்னா, பிராமணனோடு சொத்தான அந்த கிரகத்தை புதிச்சனால அக்னிக்கு பாபம் வந்து விடுத்தான். அக்னிக்கே அந்த கதி வந்ததுன்னா, அக்னியை மாதிரி வீரியம் இருக்கிற, அக்னியோட துச்ச, அக்னிங்கிறது தேவதையாக்கும், அக்னி பகவானாக்கும். அந்த அக்னி பகவானுக்கே அப்படி ஒரு கதி வந்ததுன்னா, மனுஷியாளாக இருக்கிற ராஜாக்கன்மாருக்கு என்ன வரும்னு சொல்கிறது இதுலேருந்தே புரியறதே சொல்லி பகவான் சொல்கிறான். ஈஸ்வராபிமானிகளாக இருக்கக்கூடிய ராஜாக்கன்மாருக்கு என்னெல்லாம் ஆயுடும்னு சொல்லி இங்கே சொல்கிறார் பகவான். பிராமணனோட சொத்தை கொஞ்சமோது அபகரிச்சா அந்த பாபம் விட்டே போகாது சொல்லி இங்கே சொல்கிறார்.
ஊகிக்க கூடி முடியாது. சத்பிராமணனோட சொத்தை அபகரிச்சா எப்பேற்பட்ட பாபம் வரும், அந்த பாபம் எப்படியெல்லாம் அனுபவிക്കേண்டி வரும்னு சொல்றது யாருக்குமே ஊகிக்க முடியாது. அதனால பிராமணால யாரும் உபதிரவிக்க கூடாது சொல்லி பகவான் சொல்லுறார். நாஹம் ஹலாஹலம் மன்யே விஷம் யஸ்ய பிரதிக்ரியா பிரம்மஸ்வம் ஹி விஷம் ப்ரோக்தம் நாஸ்ய பிரதிவிதிர் புவி. நாஹம் ஹாலாஹலம் மன்யே விஷம் யஸ்ய பிரதிக்ரியா ஹாலாஹலம் விஷம். விஷத்துல எல்லாம் வச்சு ரொம்ப கொடுமையான விஷம்ங்கிறது ஹாலாஹலம் சொல்கிற விஷமாக்கும். அந்த விஷம் ஒருத்தனை பாதித்தாலும் அதுக்கு ஒரு பிரதிக்கிரியை இருக்கும், அதுக்கு ஒரு ஆன்டி வெனம் இருக்கும். அதை கொடுத்து விட்டா அவன் தப்பிச்சு விடுவான், அந்த மனுஷன் ரட்சப்பட்டு விடுவான். அதனோட கடினமான சக்தியை நசிப்பிக்கிறதுக்கு பிரத்யௌஷதம் இருக்குது லோகத்தில். இந்த விஷம் பாதிச்சதுன்னா அமிர்தம் சாப்பிட்டா போரும், இல்லாக்காயிடும் விஷத்தோட பாதை. ஆனால் பிரதிவிதியே இல்லாத விஷமாக்கும் பிராமணனோட சொத்துன்னுறது. அந்த பிராமணனோட சொத்தை ஆரோது அபகரிச்சு விட்டா அதுக்கு பின்ன பிரத்யௌஷதமே இல்லை, அதுக்கு ஒரு விதமான பிரதிவிதியும் இல்லை. அதை அந்த ஒரு பாபத்தை புஜிச்சு தான் அதை தீர்க்க முடியும் சொல்லி சொல்கிறார். அதனால பிராமணாளோட சொத்தை ஒரு காலம் அபகரிக்க கூடாது, அந்த விதமான காரியங்களை வர்ஜிக்கணும்னு சொல்லி பகவான் சொல்லுறார். ஹினஸ்தி விஷமத்தாரம் வன்ஹிரத்பி பிரசாம்யதி குலம் சமூலம் தஹதி பிரம்மஸ்வாரணி பாவகஹ. ஹினஸ்தி விஷமத்தாரம் வன்ஹிரத்பி பிரசாம்யதி விஷமத்தாரம் ஹினஸ்தி. விஷத்தையும் தீயையும் உட, விஷம் தீ இது ரெண்டையும் உட உக்ரதையுடையதாக்கும் பிராமணனோட சொத்துன்னறது. விஷத்தை ஆறு பட்சிக்கிறாளோ அவனை மாத்திரம்தான் இந்த விஷம் நசிப்பிக்கும் இல்லையா. அக்னி ஒரு சாதனத்துக்கு மேலே அக்னி கூடித்துன்னா, அக்னி எரிக்க ஆரம்பிச்சு கொடுத்ததுன்னா அந்த சாதனத்தை மொத்தமாகவே அக்னி அப்படியே எரிப்பிச்சு தாழ போட்டு விடும் இல்லையா, வேற எங்கேயும் பாதிக்காது. கொஞ்சம் ஜலத்தை எடுத்து அந்த அக்னி மேலே விட்டுன்னா அது அணைஞ்சு போயிடும், அதுக்கும் பிரதிவிதி இருக்கு. ஆனால் இந்த பிராமணனோட சொத்து சொல்கிற அரணிலேருந்து உண்டாகக்கூடியதான தீ இருக்கே அது குலத்தையே இல்லாக்கி ஆக்கிவிடும் சொல்லி பகவான் சொல்கிறார். ஒரு குலத்தையே இல்லாக்கி ஆக்கிவிடும், சமூலம் அந்த குலத்தை மூலத்தோடு தகிப்பிச்சுவிடும் பிராமணனோடு சொத்தை அபகரிச்சால் உண்டாகக்கூடியதான பாபம் சொல்லி இங்கே சொல்கிறான் பகவான். அப்போ இதெல்லாம் கேட்குறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் இல்லையா. அப்போ இந்த காலத்துல எல்லாம் என்னெல்லாம் ஆகணும் சொல்லுங்கோ. இந்த காலத்தில் நிஜமான பிராமணால் இருக்காளோ சொல்கிற ஒரு கொஸ்டின் உண்டு. ஆனாலும் இருக்கிறவாளை துரோகிச்சா என்ன ஆகும் அவளோட கதி, அதுவும் புரிஞ்சுக்கணும். பிராமணாலே எப்போவுமே நம்ம பூஜிக்கணும்னு சொல்லி பகவான்லேருந்து காட்டித்தரார். அவள் சொத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு பிரயத்னிக்க மாட்டா. சத்பிராமணாள் அவள் உஞ்சவிருத்தி எடுத்து ஜீவிக்கக்கூடியனவா, அதுவும் வேதத்தை காப்பாற்றக்கூடியனவா, அத்தியனம் பண்ணி வைக்கக்கூடியனவா, ஞானத்துக்கும் அதே மாதிரி விஞ்ஞானத்துக்கும் ஞானத்துக்கும் எல்லாத்துக்கும் உறவிடமாக இருக்கக்கூடியனவா, பகவானை ஆராதிக்கக்கூடியனவா, பகவத் பக்தாள். அப்படி இருக்கிற அந்த பிராமணாவை உபதிரவிச்சா நிச்சயமாக இந்த விதமான கொடியதான பாபம் எல்லாம் பாதிக்கும் சொல்லி பகவான் சொல்லித்தரார். இங்கே இது பிராமணால் மட்டும்னே நம்ம ரீசனிங் பண்ணிக்க கூடாது. ஏதொருத்தன் வைஷ்ணவனாக இருந்தாலும் அந்த வைஷ்ணவன் பிராமணனோட மேலல்லவா. அப்போ அந்த வைஷ்ணவனை நம்ம துரோகிச்சாலும் இந்த விதமான பாபம் நம்மளை பாதிக்கும். பகவத் பக்தன் சொல்லி இதுலேருந்து எடுத்துக்கணும். நம்ம பண்டு காலத்தில் பெரும்பாலும் பிராமணால் எல்லாருமே பகவத் பக்தாளாக இருந்திருக்கா, அதுவும் புரிஞ்சுக்கணும். அப்போ அதனால அந்த பிராமணனோட சொத்தை ஒரு காலம் அபகரிக்க கூடாது. பிரம்மஸ்வம் துரனுஜாதம் புக்தம் ஹந்தி திரிபூருஷம் பிரசஹ்யது பலாத் புக்தம் தசபூர்வான் தசாபரான். பிரம்மஸ்வம் துரனுஜாதம் புக்தம் ஹந்தி திரிபூருஷம். இனி பிராமணனோட சொத்தை அபகரிக்கிறவனுக்கு என்னென்ன சம்பவிக்கும் சொல்லி பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பிராமணனோட பெர்மிஷன் இல்லாக்கி, அவரோட இஷ்டம் இல்லாக்கி அவரோட சொத்தை ஆரோத அபகரிச்சு அதை அனுபவிச்சதுன்னா என்ன ஆகும்? அந்த அனுபவிச்சவனோட புத்திரனுக்கும் பௌத்திரனுக்கும் கஷ்டங்கள் சேரும். அவ ரெண்டு பேரும், அதாவது அபகரிச்சவனோடு புத்திரனும் அபகரிச்சவனோடு புத்திரனான பௌத்திரனும் கஷ்டங்கள் அனுபவிப்பா. அவள் எல்லாருமே அந்த 3 பேரும் நசிச்சு போயிடுவா. திரிபூருஷம் சொல்கிறா இல்லையா, 3 பேர் நசிச்சு போயிடுவாளாம்.
அந்த பிராமணனோடு இஷ்டமில்லாகி அதை அபகரிச்சுன்னா. இனி பிராமணன் கிட்டேருந்து பலாத்காரேன அபகரித்து அதை உபயோகிச்சா என்ன ஆகும்? சக்தி உபயோகித்து அபகரித்து அனுபவிச்சதுன்னா என்ன சம்பவிக்கும்? அப்படி அனுபவிச்சதுன்னா 10 தலைமுறை முன்னாடியும் 10 தலைமுறை பின்னாடியும் உள்ளவாளுக்கு நரகத்தில் துக்கங்கள் அனுபவிക്കേണ്ടി வரும். அவள்லாம் நரகத்தில் விழுந்துடுவாள். அதானது இதை பண்ணினவனோடு 10 தலைமுறை முன்னாடி யாரெல்லாம் இருந்தாலோ 10 தலைமுறை கீழே யாரெல்லாம் இருந்தாலோ அவள் எல்லாருமா சேர்ந்து இவன் நரகத்துக்கு இழுத்துண்டு போவான்னு சொல்லி இதுலேருந்து புரியறது. அப்படி குலத்தையே நசிப்பிக்கிறது, அப்படி துக்கம் அனுபவிப்பா அவள்லாம் சொல்லி சொல்றார். ராஜானோ ராஜலக்ஷ்மியாந்தா நாத்மபாதம் விசக்ஷதே நிரயம் ஏபிமன்யந்தே பிரம்மஸ்வம் சாது பாலிஷாஹ. ராஜானோ ராஜலக்ஷ்மியாந்தா ராஜலக்ஷ்மியாந்தா ராஜலக்ஷ்மியோட ஆவேசத்தால் விசார சக்தி நசிச்சு போன புத்தி இல்லாத ராஜாக்கன்மார் பிராமண ஸ்வத்தை நல்லதாக்கும், எனக்கு சேர்ந்ததாக்கும், நான் ராஜாவாக்கும், எனக்கு கீழே இருக்கிறவா தானே இவாள் எல்லாரும், இவாளோடெல்லாம் சொத்து என்ன சேர்ந்ததாக்கும் சொல்லிண்டு பிராமணனோடு அந்த சொத்தை ஆகாங்ஷிச்சான், அதனால காங்ஷிச்சான், எனக்கு இது வேணும்னு சொல்கிற ஒரு ஆசையோடு அதை பார்த்தான்னு உண்டுன்னா என்ன ஆகும்? அதுக்கு பிரதிபலனா அவனுக்கு நரகத்தில் போய் கஷ்டப்பட வரும். அப்படி ஆசைப்படுற சமயத்தில் அவன் புரிஞ்சுக்கிறது இல்லை. அவனோட அந்ததையால் இதுக்கு பின்னாடி இதை அனுபவித்ததுக்கு அப்புறம், இதை பலாத்காரேன அபகரித்ததுக்கு அப்புறம் தனக்கு என்ன ஆக போகிறதுன்னுள்ளது அவளுக்கு தெரியறதில்லை. அந்த அந்ததை காரணம் அது என்னன்னால அந்த அந்ததை வருது. முன்னாடி ராஜலக்ஷ்மி சொல்கிற ஒரு கண்ணுக்குள்ளே இப்படி கட்டி வச்சிருக்கா, முன்னாடி அந்த ஒரு திரை இருக்கு. ராஜலக்ஷ்மி சொத்து சம்பத்து பலம், அதனாலேயே அந்ததை வந்து விடுது, கண்ணு மூடி போயிடுது அதனோட மதத்தால். அதனால பிராமணாளோடு சொத்தை அபகரிக்கிறா இந்த ராஜாக்கன்மார். அபகரிச்சனால என்ன சம்பவிக்கிறது? அவள்லாம் நரகத்தில் போய் கஷ்டப்படுறா. அப்படி அபகரிக்க கூடினவன் நரகத்தை ஆகிரகிக்க கூடினவனா ஆகிறான்னு சொல்லி பகவான் சொல்லுறார். கிருண்ணந்தி யாவதப்பாம்சூன் கிரந்ததாம் அஸ்ருபிந்தவஹ விப்ராணாம் ஹிருதவிருத்தீனாம் வதான்யானாம் குடும்பினாம். கிருண்ணந்தி யாவதப்பாம்சூன் கிரந்ததாம் அஸ்ருபிந்தவஹ. வேறு விதமான விற்த்திகளெல்லாம் உபேட்சிச்சு அத்தியனம் முதலான உதார விற்த்திகளை மட்டுமே பண்ணிண்டு குடும்பங்களை காப்பாற்றின்னு இருக்கிற அந்த பிராமணாள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக்கும் பிராமண சமுதாயம். அவள் தர்மத்திலேருந்து தெட்டாக்கி இருக்கக்கூடிய வாட்டலாம். பிராமணாளோட தர்மம் என்னது? உஞ்ச விருத்தி எடுக்கிறது, இல்லைன்னா அத்தியனம் பண்ணி வைக்கிறது. இதை விட்டால் வேறு ஏது வழிக்கு போச்சுனாலும் அவள் பிராமணாள் ஆக மாட்டாள். பை டெஃபினிஷன் இந்த ஒரு விற்த்தியில் இருக்கிறவா தான் பிராமணாள். வேறு விற்த்திக்கு வேறு விதமான விற்த்தியை ஸ்வீகரிச்சானா அவள் தாழ்ந்து விடுவா, பிராமணாளோட தாழ்ந்தவாளாக ஆகிவிடுவா. அது தெரிஞ்சுக்கணும். அப்போது பிராமணாள் ரொம்ப உதாரமான விற்த்திகள் பண்ணக்கூடியவாளாக்கும். அவளுக்கு கொஞ்சம்தான் காசு பணம் எல்லாம் சேரும், ரொம்ப கொஞ்சம்தான். அதையும் அப்படி கொஞ்சம் உண்டு அவள் கஷ்டப்பட்டு உத்தியோகம் பண்ணி சம்பாதிச்சதல்லவா, அதை அபகரிச்சுட்டு போனால் என்ன சம்பவிக்கும்? அவள் அழுவா, கொஞ்சம் மனசு நொந்து போயிடும். என்னோட எல்லாம் போயிடுத்தே சொல்லி அவள் அழ ஆரம்பிப்பாள். துக்காதிக்கத்தால் அழுவா இல்லையா அந்த பிராமணாள். அழுற சமயத்தில் அவளோட கண்கள்லேருந்து துள்ளி துள்ளி அவளோட கண்ணு நீர் தாழ விழுமே, பூமியில் விழுமே. பூமியில் விழுற சமயத்தில் அந்த கண்ணு நீர் எவ்வளோ அணுக்களை நனைக்கிறதோ அவ்வளோ அணுக்கள், எத்தனை நம்பர்ஸ், அதனால் அணுன்றது என்னது? ஆட்டம். அந்த ஆட்டம் நனைக்கிறது இல்லையா, அதான் பூமியில் விழுறது அந்த ஆட்டம்ஸ், அந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் நனையிற சமயத்தில் அது எத்தனை அணுக்கள் நிறையிறதோ அത്രയും வருஷம் இவாளை துரோகிச்சவன் நரகத்தில் அந்த போகம் அனுபவிக்கேண்டி வரும் சொல்லி பகவான் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் அது பூர்த்தி ஆகிறது. ராஜானோ ராஜகுல்யாச்ச தாவதோப்தான் நிரங்குஷாஹ கும்பி பாகேஷு பச்யந்தே பிரம்மாதாயாபஹாரிணஹ. ராஜானோ ராஜகுல்யாச்ச பிரம்மஸ்வம் அபகரிக்கக்கூடிய ராஜாக்கன்மார், ராஜகுலோத்பன்னன்மாராயிருந்தாலும் ராஜாக்களாக இருந்தாலும் ராஜாக்கள் அல்லாக்கி வேறு ஏதோது ஜாதியில் இருக்கிறவா, வேறு ஏதோது பண்ணக்கூடியனவா, அதிகாரம் இருக்கக்கூடியனவா, ஆறாக இருந்தாலும் ராஜா இருந்தாலும் ராஜா அல்லனாலும் பிராமணாளோடு
சொத்தை அபகரித்து அந்த பிராமணனை அழவிடுத்தி விட்டுனா அவரோட கண்ணிலேருந்து எவ்வளோ துள்ளி ஜலம் தாழ விடுறதோ, அந்த ஜலம் எவ்வளோ அணுக்களை ஸ்பர்சிக்கிறதோ, அவ்வளோ அணுக்கள், எத்தனை அணுக்கள் எண்ணிட்டுனா அவ்வளோ வருஷங்கள் கும்பிபாகம் சொல்கிற நரகத்தில் அகப்பட்டு அதில் தகிக்கண்டி வரும் இந்த ஜீவனுக்கு, இவாளை துக்கிப்பிச்ச ஜீவனுக்கு சொல்லி பகவான் இங்கே சொல்லுறார். அப்படி இருக்கிற அந்த ஜீவனை அந்த ஒரு கஷ்டத்துலேருந்து யாருக்குமே ரட்சிக்க முடியாது சொல்லி பகவான் சொல்லுறார். கும்பி பாகத்தில் போட்டு வதக்குவாளாம். ஸ்வதத்தாம் பரதத்தாம் வா பிரம்மவிருத்திம் ஹரேச்சயः ஷஷ்டி வருஷ சஹஸ்ராணி விஷ்டாயாம் ஜாயதே கிருமிஹி. ஸ்வதத்தாம் பரதத்தாம் வா பிரம்மவிருத்திம் ஹரேச்சயः, தான் கொடுத்ததோ இல்லை அந்யன் கொடுத்ததோ ஆன பிராமணனோடு உபஜீவனத்துக்குன்னு எடுத்து வச்சதான அந்த முதலை, அந்த சொத்தை ஏதொருத்தன் அபகரிக்கிறானோ அவன் 64,000 வருஷ காலம் மலத்தில் கிருமியா ஜனிப்பான். கிருமியா பிறந்து 64,000 வருஷம் அந்த மலத்திலே கழிவான்னு சொல்லி பகவான் சொல்லுறார். அதாவது பிராமணனுக்கு ஒரு சொத்து தான் தானம் பண்ணி அதை திருப்பி வாங்கினா இப்படி ஆயிடுமா. நமே பிரம்மதனம் பூயாத் யத்கிருத்வால்பாயுஷோ நராஹ பராஜிதாச்சுதா ராஜ்யாத் பவந்த்யுத்வேஜினோ ஹயஹ. நமே பிரம்மதனம் பூயாத். இப்படியெல்லாம் காரியங்கள் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் பகவான் வந்து மேலே பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணுறான். பகவான் ஆரையோ பார்த்துட்டு பிரார்த்தனை பண்ணுறான். ஆரை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறான்னு சொல்லி நினச்சிக்க கூடாது. பகவான் வந்து ரோல் மாடல் அல்லவா, ஸ்ரேஷ்டன் அல்லவா. அப்போ பகவானை தானே எல்லாருமே அனுசரிப்பா. அதனால பகவான் பிரார்த்தனை பண்ணிக்கிறான். ஹே பகவானே சொல்லி ஆரையோ கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன். எனக்கு நான் ஒரு காலம் பிராமணனோட முதல்ல தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அபகரிக்க கூடாது. எனக்கு தெரியாமல் இந்த நிருகன் சொல்கிற ராஜாவுக்கு தெரியாக்கி சம்பவிச்சதான தப்பாக்கும். அதுக்கு எவ்வளோ கஷ்டம் அவர் அனுபவிச்சார். அது மாதிரி எனக்கு அப்படி ஒன்றும் ஆகக்கூடாதே சொல்லி பகவான் பிரார்த்தனை பண்ணுறானா. இது என்னன்னா மனுஷ நாட்டியத்தை அங்கீகரிக்கிறான் பகவான். அப்படி ஒன்றும் எனக்கு ஆகக்கூடாது. காரணம் என்னன்னா அதுக்கு மேலே யாருக்கோது ஆகாங்ஷி உண்டாச்சுன்னா அந்த மனுஷியாள் அல்பாயுசுக்களாக மரணம் அடைஞ்சு விடுவா, சத்ருக்களால் தோல்பிக்கப்படுவா. அதுக்கப்புறம் அவளுக்கு இருக்கக்கூடியதான ராஜ்யேஸ்வரியாதி சர்வமும் நசிச்சு மரணானந்தரம் பரோபதிரவம் பண்ணக்கூடின சர்ப்பங்களாக அவா ஜனிப்பா. இப்படியெல்லாம் வந்துவிடும் பிராமணாளை உபதிரவிச்சுன்னா. அதெல்லாம் எதுக்கு எனக்கு வரணும், நான் இப்படி ஒன்றும் தப்பு பண்ணாகி இருக்கணுமே சொல்லி பகவான்கிட்டயே பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இது வந்து பகவான் ஜன்மாதி ரஹிதனாகும். பகவானுக்கு ஆரியம் பிரார்த்தனை பண்ண அவசியம் இல்லை. ஆனாலும் இதெல்லாம் மானுஷ விடம்பனமாக்கும் சொல்லி புரியணும். அப்போ குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருக்கா, அதே மாதிரி பிரஜைகள் இருக்கா, அவளுக்கெல்லாம் புரியணும். அவளும் இந்த தப்பான காரியங்கள் பண்ணக்கூடாது சொல்லி பகவான் அவளுக்கெல்லாம் எடுத்துரைக்கிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடி காரியங்கள் பகவான் சொல்லறான். அது என்னதுன்னு உள்ளது நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.